ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல ஒரு சட்னி, அதாவது காலை டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு வந்து சட்னி, அதாவது தக்காளி சட்னி பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி சட்னி. அது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதோட நான் வந்து இன்றைக்கி இட்லி ஊற்றி சட்னி, ஒரு எக் ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் 2 இட்லி கூட நீங்கள் கூட வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுப்போம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்ச பிறகு நீங்கள் சேர்த்துங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மாறணும். இதோட வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து சட்னி எப்படி வதக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இதுக்கு மறுபடியும் திரும்ப வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துங்க, அல்லது மீடியமான வெங்காயம்னா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுங்க. அதில் தக்காளி வந்து அதேமாதிரி பெரிய தக்காளி, ஒரு சின்ன ஆப்பிள் இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். தக்காளி சின்ன தக்காளி இருந்தால் 2 தக்காளி. பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் வந்து இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயை வந்து வதக்கிப்போம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கிப்போம். அப்போ தான் சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து வணங்கி வரும். இப்போ இது நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு அடுத்தது வந்து இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடு சேர்த்து தக்காளியை வதக்கினோம்னா டக்குன்னு வணங்காது. அதனால் நீங்கள் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் இது வணங்கின பிறகு சேர்த்துங்க. சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது. இதில் வந்து நான் இஞ்சிலையும் காரம் இருக்குது. அதனால் பச்சை மிளகாய் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கிடும். இது நல்லா வதங்கின பிறகு இதோட நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுற நேரத்தில் தான் கொத்தமல்லி சேர்க்கணும். போட்டு ரொம்ப நாள் வதக்கக்கூடாது. அதனால் கொத்தமல்லியை சேர்த்து வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். உடனே கொத்தமல்லி போட்ட உடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த வந்து அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அல்லெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் இதை செய்கிறேன். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து இட்லி ஊற்றிருக்கேன். சட்னி வந்து வச்சுட்டேன். அதோட எக் ஆம்லெட் வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரமாக இருந்தால் இந்த சட்னியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்டு வதக்கும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.